நம்முடைய ஸ்டார்டிங்ல கம்மிங் ஏப்ரல்லேருந்து சம்மர் கோச்சிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏப்ரல் அண்ட் மேங்கிற இந்த சம்மர் ஹாலிடேஸ் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்கு, டெய்லரிங் கோர்சஸ் இருக்கு, அண்ட் டைப்ரைட்டிங் கோர்சஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், பிசிஏ, பிஜிடிசி, டேலி, பைத்தான், போட்டோஷாப், சிஓஏ எல்லா கிளாஸஸுமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுக்குமே ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் ஹவுஸ் தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கோர்ஸ் முடிக்கும் போது லாஸ்ட்ல ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம்ல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம். இந்த செகண்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டிஜிட்டல் கிளாக்கு ப்ரெசென்ட் பண்ண போறோம். அந்த தேர்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபரையும் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாம இருக்காம இருக்கவே கூடாது. அதனால தான் சொல்றேன், கம்ப்யூட்டர்னா என்ன, இதுல எத்தனை வகையான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அசம்பிள் பண்ணி வைக்கிறாங்க, இது எப்படி ஆப்ரேஷன் ஆகுது, இது எப்படி இவ்வளோ வேலைகளை செய்யுது, நம்மளுடைய டெய்லி லைஃப்ல எத்தனை விதமான கம்ப்யூட்டர்ஸை டெய்லி நம்ம யூஸ் பண்றோம், அது என்னென்ன வேற வேற விதமான கம்ப்யூட்டரா மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று ரெண்டு வேலையை செய்யறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த கம்ப்யூட்டர் எப்படி இவ்வளோ வேலைகளை செய்யுது, ஆடும் பாடும் ப்ரோக்ராம் பண்ணோம், டிசைன் பண்ணோம், டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம், கால்குலேஷன் போடுவோம், டேட்டா ஷீட்ஸ் ரெடி பண்ணோம், இவ்வளோ வேலை செய்யுது, எப்படி இந்த கம்ப்யூட்டர் முடியுது அப்படின்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டரை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா? நம்ம சார்லஸ் ஃபாக்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் நம்மளை விட பல மடங்கு வேகமாகவும் அதிவேகமாகவும் செயல்படக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் இருக்கு. அது எப்படி இதால இவ்வளவு வேகமா செயல்படக்கூடிய திறன் இதுக்கு எப்படி வந்துச்சு? அது இவ்வளவு வேகமா செயல்படும் போது நம்ம எப்படி அதுக்கு ஈக்குவலா அவ்வளவு வேகமா செயல்படுறது? இதெல்லாம் நீங்க கத்துக்கணும்ல. அதுக்காக தான் நம்மளுடைய ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு, கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? நிமிர்ந்து பார்த்தா தொட முடியாத உச்சத்துல உயரத்துல டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா இன்னமும் நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட இல்லாம இருக்கலாமா? ரொம்ப தப்பான விஷயம். அதனால சொல்றேன், எல்லாருமே கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இருக்கும். ஆனா நீங்க எந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க படிக்கும்போது ஒரு மாசம் படிச்சாலும் சரி, இல்ல 2 மாசம் படிச்சாலும் சரி, இல்ல ஒரு வருஷம் படிச்சாலும் சரி, டீப்பா படிங்க, ஆழமா படிங்க. அது எப்படி ஆப்ரேட் ஆகுது? அதை எப்படி வேகமா ஆப்ரேட் பண்ணும்? அதுல ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா, எப்படி அதெல்லாம் சரி செய்ய முடியும்? இது எதனால இதுல கம்ப்ளைண்ட்ஸ் வருது? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி காலகட்டத்துல வெறும் பாட புத்தகத்தோட அறிவு மட்டும் வச்சுட்டு நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அடிஷனல் ஸ்கில்ஸ் இருந்தா தான் இந்த காலத்தையே நம்ம ஓட்ட முடியும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல, அப்படி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்டாட்டிக்கல் ட்ரைனிங் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலேயும் இண்டிவிஜுவல் கேர் எடுத்து தான் நம்ம சொல்லி தருவோமே. ஸோ நாங்க சொல்லிக் கொடுத்த பிறகு, நாங்க ட்ரைனிங் கொடுத்த பிறகு, நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றத நாங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். என்னென்ன இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றத நாங்க நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்க, இதுவரையும் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜே கிடையாது, இப்பதான் நான் கம்ப்யூட்டரே கத்துக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் கத்துக்கோங்க. என்ன கோர்ஸ் நீங்க படிச்சாலும் சரி, பைத்தான் எடுத்தாலும் சரி, டேலி எடுத்தாலும் சரி, போட்டோஷாப் எடுத்தாலும் சரி, என்ன கோர்ஸ் எடுத்தாலும் முதல்ல கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அந்த ப்ரோக்ராம்ஸ் போய் நம்ம ஈஸியா ஒர்க் பண்ணவே முடியும். அதனால நம்மளுடைய கிளாஸ்ல, நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல நீங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணாலுமே முதல்ல கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம்ஸே நம்ம நடத்துவோம். நம்மளுடைய ஸ்டார்ட் டேட் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லவா? குத்தாலம் மெயின் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 5 ஷாப் தள்ளி அப்போலோ ஃபார்மசி மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நம்மளுடைய ஸ்டார்ட் டேட் இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லன்னா நேரா இன்ஸ்டிடியூட் விசிட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லன்னா Facebook, Instagram, YouTube இது 3த்துல ஏதாவது ஒண்ணுக்கு போயிட்டு ஸ்டார்ட்க்கு குத்தாலம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலயும் எல்லா கோர்ஸ் பத்தின டீடைல்ஸும் குடுத்துருப்பேன். செக் பண்ணிக்கோங்க.